செய்வீர்கள். உங்கள் ஜபம் ஊழியம் செய்யும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஊழியம் செய்யும். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உங்களை ஊழியத்திற்கு பயன்படுத்த போகிறார். உங்க தலை மேல ஊழிய அபிஷேகம், ஆசாரியனுக்குரிய அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. திறப்புல நிற்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் உங்க மேல வைப்பாராக. ஜனங்களுக்காக ஜெபிக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆசாரியனை போல ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என்மேல் வைக்கிறவர். ஹல்லேலூயா. என்ன அபிஷேகிக்கிற கர்த்தர். ஆமென். இந்த மூன்று அபிஷேகங்களும் உங்க தலையின் மேல ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலன் வரும். நீங்க எத்தனை நாட்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டிருந்தாலும் அந்த வெட்கத்திற்கு 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவார். உங்க சொந்தங்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீங்கல்ல, அந்த சொந்தத்திற்கு முன்னாடியே கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு அதிசயத்தை செய்து அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போன அதே தெருவில் ஆண்டவர் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்க தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவார். நீங்கள் வெட்கப்பட்ட அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாய் ஆண்டவர் உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணி 2 மடங்கான அபிஷேகத்தை கர்த்தர் தந்து, ஆமென், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 மடங்கு பலனை கர்த்தர் தருவேன். நம்புறவங்க இன்னும் சத்தமாய் ஆமென் சொல்லி கரங்களை தட்டி, உங்க இருதயம் பயப்பட வேண்டாம், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். இந்த வெட்கம், இந்த அவமானம், இந்த நிந்தை உங்களை அழிப்பதற்கு அல்ல. இந்த வெட்கத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த அவமானத்தை குறித்து நீங்கள் அஞ்ச வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த வெட்கம் உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல. இந்த வெட்கம் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரும். ஆமென். வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பதில் தருகிறவர். இந்த ஜபத்தில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது. உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அன்னைக்கு வெட்கப்பட்ட மம்மி, ஆனா கர்த்தர் இன்னைக்கு 2 மடங்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளை பட்ட வெட்கத்திற்கு கர்த்தர் 2 மடங்கு பதில கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்தில் நீங்க அனுபவிச்ச வெட்கத்திற்கு ஆண்டவர் 2 மடங்கு பதில் தருவார்.